செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். மார்கழி மாதம் தொடங்குவதற்கு முன்பே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் நடைபயிற்சி மேற்கொள்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விருத்தாச்சலம் MRK நகரில் அகல் விளக்கு செய்யும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுபற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் துரை இணைகிறார். செந்தில் துரை, எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? இதனால் ஏற்பட்டிருக்கும் கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், சாலையில் முறிந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த மரத்தை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? இதனால எவ்வளவு திருப்பதியில் உள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வந்த 2 உதவி பேராசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 மாதங்களுக்கு மேலாக நடந்து வந்த பயங்கரம் அம்பலமானது எப்படி? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. விமான சேவைகளை கையாள முடியாமல் இண்டிகோ நிறுவனம் திணறுவதால் அதன் 10 விழுக்காடு விமான சேவைகளை குறைக்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து நாள்தோறும் 400 முதல் 500 விமானங்களின் சேவையை குறைக்க இண்டிகோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த முழுமையாக கார் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் திவாகர் இணைகிறார். திவாகர், முழு விவரங்கள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். டெல்டா